ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கிற கிராமர் பாயிண்ட்ஸ். 2 யூனிட் முதல்ல பார்த்தாச்சு. இதில் இருக்கிற கிராமர் பாயிண்ட்ஸ், இந்த கிராமர் பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமாக அந்த வொக்கபுலரி செக்ஷன், அதுக்கப்புறம் போயத்தில் வர வந்து எல்லாமே பார்த்துலாம். கிராமரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இது ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக் பேக் எக்ஸசைஸும் போட்டேன். இது வரைக்கும் இது வந்து 12th டெஸ்ட்டு. இது முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் ஆகும். T&T பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு 6th-லேருந்து 8th வரைக்கும் நிறைய கவர் ஆகும். அதில் இது 6th வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணி நல்லா பார்த்துங்க, ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் அலிட்ரேஷன்? What is alliteration? The repetition of the same consonant sounds at the beginning of words. The repetition of same consonant sound at the beginning of words. அந்த போயத்தில் லைனில் இருக்குல்ல, அதில் வந்து பார்க்கும்போது சேம் கான்சனன்ட் சவுண்டு பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸு, இதுதான் அலிட்ரேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா தெரியும். ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி சேம் கான்சனன்ட் சவுண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். இது அலிட்டேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் இங்கே நிறைய கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. இதுதான் அலிட்டேஷன். ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி சேம் கான்சனன்ட் சவுண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ், அலிட்டேஷன். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தீஸ் பெஸ்ட் டிஃபைன்ஸ் ஐரணி இன் லிட்ரேச்சர்? நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் போயம் ட்ராஜிக் ஸ்டோரி. Which of these best defines irony in literature? Irony na a situation where the outcome is the opposite of what was intended or expected. The tragic story la அந்த ஸ்டோரி வந்து அந்த போயம் வந்து irony தான். A situation where the outcome is the outcome எப்படி வரும்னா ஆப்போசிட்டாக வரும். வாட் வாஸ் இன்டென்டட் ஆர் எக்ஸ்பெக்டட், நம்ம நினைக்கிறதுலாம் நடக்காது தான். ஆப்போசிட் ஆஃப் வாட் வாஸ் இன்டென்டட் ஆர் எக்ஸ்பெக்டட் நடக்காது தான் ஐரணி. வாட் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ்? Words that have same ending sound. Words that have same ending sound தான் rhyming words. Rhyming wordsனா அந்த எண்டாவது சேம் சவுண்டாக வர்றது தான் rhyming words. இப்போ இந்த ஐரணி கொஸ்டின்னே பார்த்துலாம். a direct comparison between two unlike thingsன்னு வரும்போது இது வந்து மெட்டாஃபோர். A direct comparison between two unlike things, இது வந்து மெட்டாஃபோர். கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ்னு வரும்போது அது வந்து பெர்சானிஃபிகேஷன். இதுதான் நெக்ஸ்ட் வந்து ஐரணி. த ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் வேர்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஏ எவ்ரி லைன், இது வந்து ரைம், அதுக்கு வருது. நீங்கள் போக போக பார்க்கலாம். இப்போ எந்த புக்கில் வந்து இப்போ இந்த லெசன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஐரணி அலிட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் தான் பார்க்கும். ஒவ்வொரு போயத்துலேயும் ஒவ்வொரு லெசன்லையும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் அப்படியே கேட்டுருவாங்க. அதனால் ரொம்ப டீப்பாலாம் நம்ம பார்க்க வேணாம். அந்தந்த போயத்துக்கு பார்க்கும்போதே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். ஹவ் இஸ் ஏ ரைமிங் ஸ்கீம் ஐடென்டிஃபைட் இன் ஏ போயம்? ரைமிங் ஸ்கீம் ஐடென்டிஃபைட் இன் ஏ போயம். How is a rhyming scheme identified in a poem? By using letters ABC to mark the pattern of rhyming sounds at the end lines. The A, B, C, D அது மாதிரி வந்து லெட்டர்ஸ்க்கு பேட்டர்ன் கொடுப்பாங்களா, அதான் mark the pattern of rhyming sounds at the end of lines. Rhyming scheme உங்களுக்கு இந்த ரைம் ஸ்கீம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க.
by using letters to mark the pattern of rhyming sounds at the end of lines. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா அது வந்து ரைமிங் ஸ்கீம் ரைம் அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியலன்னு பரவாயில்ல, அதெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஆனால் ரைமிங் ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது, அதை வந்து கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. லாஸ்ட் எக்ஸாம்லேயே ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க. In the poem A Tragic Story, the sage's serious attempt to move a pigtail that physically attached to his head is an example of tragic storyல attempt நிறைய நடந்துச்சு. physically attached to his head is an example of tragic storyனாலே அது அயனி தான். What is the rhyme scheme of the first stanza? இப்போ ரைம் ஸ்கீம் உங்களுக்கு தெரியலனா இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட்டு எண்டாவது பார்க்கலாம். சம்மர் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்ஸ். இது வந்து இந்த சீசன்ஸ் அந்த போயத்துலேருந்து வருது, இந்தியன் சீசன்ஸ். இது வந்து கம்ஸ் வருது, ஹீட் வருது, ஸ்மைல்ஸ் வருது, ஃபீட். கம்ஸு ஹீட்டு, கம்ஸ் வரும்போது ஏ, அடுத்தது ஹீட் வேறு மாதிரி வந்திருக்கு, அதனால் பி. ஸ்மைல்ஸும் வேறு, அப்புறம் ஃபீட்டு வந்து பியும் அதுவும் ஹீட்டு ஃபீட்டு ஒன்றா வருது, அதனால் இது வரும் ஏபிசிபி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அந்த சவுண்டு வந்து வரும். கம்ஸ் ஹீட், கம்ஸு ஹீட்டு, ஹீட்டு ஃபீட்டு, கம்ஸ் அது வேறு, ஸ்மைல்ஸ் வேறு. கம்ஸ் வேறு மாதிரி வருது, ஸ்மைல்ஸ் வேறு மாதிரி அந்த ரைமிங் சவுண்டு வருது. ஏபிசிபி இதுதான் ரைமிங் ஸ்கீம். இது கேட்டாங்க, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விச் வேர்ட் ரைம்ஸ் வித் ஹீட் இன் தி ஓப்பனிங் ஸ்டான்ஸா? ஹீட்டோட பார்க்கும்போது ஹீட்டுக்கு ரைமிங்காக என்ன வருதுன்னு பார்க்கும்போது ஹீட்டு ஃபீட், ஹீட்டு ஃபீட். Identify the rhyme scheme used in monsoon stanza. Then season change to muddy roads, monsoon and mangoes, leaf frogs and toads. Change வந்திருக்கு, roads, mangoes, toads. இந்த இந்தியன் சீசன்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே எதுனா ஏபிசிபி தான். ஏ, இது வந்து பி, அதுக்கப்புறம் வேறு ஒன்று வரதுனால சி, அதுக்கப்புறம் இப்போ வந்து ரோட்ஸும் டோட்ஸும் ஒன்றா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதுக்கு பிக்கு கொடுத்ததுனால இது வந்து பி. இது வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி ரைமிங் ஸ்கீம். இன் தி செகண்ட் ஸ்டான்ஸா ரோட்ஸ் ரைம்ஸ் வித் விச் வேர்ட்? ரோட்ஸு டோட்ஸ். ரோட்ஸ்க்கு வந்து டோட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் தி ரைம் ஸ்கீம் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஸ்டான்ஸா? கொஞ்சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்துடும். ப்ரிட்டி வருது, அடுத்து ஸ்வீட் வருது, அதுக்கப்புறம் கிராஸு, அதுக்கப்புறம் சீட்டு. ப்ரிட்டி, ஸ்வீட்டு, கிராஸு, அதுக்கப்புறம் சீட். ஏபிசிபி தான். இது வரைக்கும் தெரியணும்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிக்கிங்க. விச் வேர்ட் ஃப்ரம் தி போயம் ரைம்ஸ் வித் ஸ்வீட்? ஸ்வீட், ஸ்வீட், சீட். In the final stanza, autumn, which word rhymes with red? Autumn in English is red, yellow and brown, but in Indian English, your leaves only in fall down. English வருது, brown வருது, English வருது, down வருது. ரெட்டுக்கு வந்து ஒரு ரைமிங் வேர்டு எது வரும் பார்க்கும்போது ப்ரௌனு, டவுனு, எல்லோ. ரெட்டுக்கு ரைமிங் வேர்டு வரல, எதுவுமே இல்லை, none of the above.
Look at the final stanza again. What is the rhyming pair? English, English, red, yellow, brown, down, fall down. Rhyming pair. ரைமிங்கா எது பேராக வருதுன்னு பார்க்கும்போது ப்ரௌன் டவுன் இது மட்டும்தான் ரைமிங்காக அது ஒரு பேராக வருது. மோஸ்ட் ஸ்டான்சஸ் இன் திஸ் போயம் ஃபாலோ தி ஏபிசிபி பேட்டர்ன். ஏபிசிபி பேட்டர்னில் தான் வருது. வாட் டஸ் பி ரெப்ரசன்ட் இன் தி கான்டெக்ஸ்ட்? இதில் வந்து பி வந்து என்ன சொல்கிறது, பிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பிங்கிறது த செகண்ட் அண்ட் தி ஃபோர்த் லைன்ஸ் ரைம். இது வந்து செகண்ட் லைன், பி வந்து செகண்ட் லைன், வந்து இந்த பி வந்து ஃபோர்த் லைன். இந்த செகண்ட் அண்டு ஃபோர்த் லைன்ஸ் ரைம். இது வரைக்கும் நீங்கள் ரைம் ஸ்கீம் அது மாதிரி டச் பண்ணாமல் இருந்தாலும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் எ ரைமிங் பேர் ஃபவுண்ட் இன் தி போயம்? ஹீட்டு, ஃபீட்டு, ரோட்ஸு, டோட்ஸு, ஸ்வீட்டு, சீட்டு, மேங்கோ, ஸ்லீப் ராக்ஸ். இப்படி இதில் பார்க்கும்போது எல்லாமே இதை வந்து ஹீட்டு, ஃபீட்டு, ரோட்ஸு, டோட்ஸு, ஹீட்டு, ஃபீட்டு, ரோட்ஸ், டோட்ஸு, ஸ்வீட்டு, சீட்டு இது எல்லாமே ரைமிங் பேராக தான் வந்திருக்கு. மேங்கோஸு, லீப் ராக்ஸ் இதெல்லாம் ரெண்டுமே ரைமிங்காக இல்லை. அதுதான் ஆன்சர். மேங்கோஸ் அண்டு லீப் ராக்ஸ் இதுதான் நாட் ஏ ரைமிங் பேர்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் ரைமிங் பேராக இல்லை. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி ஃப்ரேஸ் கிளங் ஃபார் டியர் லைஃப்? ஃப்ரேஸ் கிளங் ஃபார் டியர் லைஃப். ஃப்ரேசஸ்லேருந்து கொஸ்டின். டு ஹோல்ட் ஆன் as tight as possible because of fear. இதுதான் ஆன்சர். இறுக்கி பிடிச்சிக்கிறது தான் கிளங் ஃபார் டியர் லைஃப். இதோட ஃப்ரேஸ்க்கு வந்து சரியான மீனிங் பார்க்கும்போது டு ஹோல்ட் ஆன் as tight as possible because of fear. கிளங்னா ஒன்று பிடிச்சிக்கிறது. The phrase whoop with glee means whoop with glee. To shout with enthusiasm and happiness. அந்த சவுண்டு வருதுல்ல அதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சவுண்டு. டு ஷவுட் வித் enthusiasm and happiness. ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் வந்து மேட்ச்சில் கேட்குறாங்க, இல்லைன்னா எப்படி வேணாலும் கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ்? பிரேக்ஸ் வந்து ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ்னால் யூ ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இம்மீடியட்லி. ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ்னால் யூ ட்ரை டு உடனே அந்த ஸ்டாப் பண்ணுற மோஷன் வந்து இம்மீடியட்லி ஸ்டாப்டு. You try to stop the motion immediately. Jam down the brakes. Rearrange these words. Rearrange sentences வந்து rearrange பண்ண சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை கரெக்டாக பண்ண சொல்லிடுவாங்க. லேட், ராணி, ஸ்கூல், வாஸ் டூ இதை வந்து ரீஅரேஞ்ச் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது இது எல்லாமே 6th third டேர்மில் புக் பேக்கில் இருக்கிறது தான். ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல். ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் மியூஸ்ட்? போயத்தில் வருதுல்ல மியூஸ்டு. தாட் ஓவர், ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது. நான் எதையாவது நினச்சிட்டு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது தான் மியூஸ்ட். Mused, thought over, mused. Match the word to from a compound word, life. Compound word இந்த லெசன்லேயே வந்துட்டுருக்கு. லைஃப் ப்ளஸ் லைஃப் போட், லைஃப் லாங், லைஃப் டைம், ஆல் தி அபோவ் இது எல்லாத்துலேயும் வந்து மேட்ச் பண்ணி இந்த காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கலாம். லைஃப் கூட லைஃப் போட், லைஃப் லாங், லைஃப் டைம் எல்லாமே உண்டு. அவங்க வந்து ஏதாவது கொடுப்பாங்க. A dash of keys was found on the table. Keys. Bunch of keys. Bunch of keys. Pack of wolves. Swarm of. Next, Ronnie was late to school. Dash
she missed the bus. Conjunction இதில் வருது. Rani was late to school. She missed the bus because she missed the bus. Because இதுதான் ஆன்சராக வரும். கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இது வருது. கன்ஜெக்ஷனில் சும்மா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். which of these is an adverb of frequency? கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சியோட டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேனர், adverbs of manner, adverbs of time, adverb of frequency, adverb of place. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னா 6thலேயே வந்திருக்கு. டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா அந்த பிளேஸ் அது மாதிரி கொடுக்கிறது. ஹாப்பி அது மாதிரி இருந்தால் மேனர். ரீசெண்ட்லினா இப்போ ஃப்ரீக்வன்சி அது மாதிரி ஆஃப் அண்ட் அடிக்கடி அது மாதிரிலாம் கேட்குறாங்க. டைமு மென்ஷன் பண்ணுது, எது எந்த டைப்பில் வருது அப்படின்னு கேட்பாங்க. மேனரா, டைமா, அட்வர்ப் ஆஃப் டைமா, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப் ஏதாவது கொடுத்துட்டு அது வந்து எந்த பேட்டர்னில் வருதுன்னு அந்த கொஸ்டின் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்குது. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது இதில் செல்டம். சாஃப்ட்லினா மேனரில் வரும், எவரிவேர்னா பிளேஸில் வரும், டுடேனா டைம் அந்த மாதிரி வரும். அவங்க எது கொடுக்குறாங்க நல்லா பார்த்துங்க. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா அது ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது அடிக்கடி நடக்கிறது, அது மாதிரி தான் அது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா. ஐடென்டிஃபை த அட்வர்ப் இன் தி சென்டென்ஸ். அட்வர்பே கேட்டிருக்காங்க. ரவி ran குயிக்லி, இதில் வந்து எது அட்வர்ப்? குயிக்லி இதுதான் அட்வர்ப். பொதுவாக அட்வர்ப்னா வர்பு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ரன் ஓடுறான், அதை வந்து எப்படி ஓடுறான்? குயிக்காக ஓடுறான், அவ்வளோதான். சாதாரணமாக எல்வையில் முடிஞ்சால் சொல்லுவாங்க ஷார்ட்கட். அது வாட் இஸ் தி ஆன்டனிம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட்? ஏன்ஷியன்ட்டோட ஆன்டனிம்ஸ் பார்க்கும்போது ஏன்ஷியன்ட்னா மாடர்ன். which is correct? Everyone played games except Kadir. I see TV news regularly. There is a table besides the bed. I watch TV news regularly. இது அப்படியே லாங்குவேஜ் செக் பாயிண்டில் வந்தது, அப்படியே கொடுத்துருக்கேன். எவ்ரிஒன் பிளேடு கேம்ஸு அக்செப்ட் கதிர்னு வந்திருக்கு. அது வந்து எக்ஸப்ட்னு வரும். எக்ஸப்ட்னு வரும், அதுதான் அதில் கொடுத்துருக்கிறது லாங்குவேஜ். அக்செப்ட் வராது, எக்ஸப்ட் வரும். ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லையும் வருது. அது வந்து ரிசீங்கிறது அது ஜஸ்ட்டு இது பண்ணுறது, நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறதுங்கிறது வாட்ச் தான் வரும். இதில் வந்து கரெக்டான பார்க்கும்போது ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி, இதுதான் கரெக்டு. இதுக்கு வந்து பிசைட்ஸ் வராது, அதுக்கு வந்து பிசைடு தான் வரும். தேர் இஸ் ஏ டேபிள் பிசைடு த பெட், பிசைட்ஸ் வராது. ஆட் டு, நெக்ஸ்ட் டு, அந்த மீனிங்கில் அந்த பிசைடு வரும். இது அப்படியே லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டில் புக்கில் இருக்கிறது தான். I watch TV news regularly is the correct answer. The team played well. They lost the match. The team played well, but they lost the match. The sun shines brightly. The sun shines brightly. What is the meaning of clung for dear life? முன்னாடி வந்திருக்காட்டு. To hold on if one's life depends on it. What is the antonyms of bold? போல்டுனா தைரியமாக இருக்கிறது, டைம்டு இதுனா கோழையாக இருக்கிறது, டைம்டு. போல்டு அதோட ஆப்போசிட் பார்க்கும்போது டைம்டு. A dash of bees attacked the bear. Swarm of bees. Shoal of fish varum. Shoal na fish ku varum. Swarm of bees. Swarm of bees. You can use a pen dash a pencil for writing. You use a pen or pencil for writing. Or down. கண்டிஷன்லாம் இவங்க வந்து பெருசாக கொடுக்கல, பார்த்துக்கலாம். கண்டிஷன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வரும்போது அந்தந்த லெசன்ஸ் வரும்போது அந்தந்த லெசனுக்குள்ளார என்ன வருதோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். இப்போ இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்லாம் இந்த லெசனில் வர்றது தான். இந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அந்த டைப்பில் வர்றது தான் நான் இந்த
இந்த கொஸ்டின் பேட்டர்னில் 6th தேர்ட் டேர்மில் என்னென்ன டைப்ஸ்லாம் வந்திருக்கோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுக்கல. ரீஅரேஞ்ச் இஸ் கேபிட்டல் சென்னை தமிழ்நாடு ஆஃப் தி பார்க்கும்போது சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஈஸியாகவும் கொடுப்பாங்க, கஷ்டமாகவும் கொடுப்பாங்க, எப்படி வேணால் கொடுப்பாங்க, என்ன வேணால் கொடுப்பாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். இது லாஸ்ட் இதிலே பார்த்துருப்பேன். இஸ் மை கசின் மட்டும்தான் சொல்லணும், பிரதர் அது மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. ரீஅரேஞ்ச் பண்ணு, ப்ளே லெட் அஸ் கிரிக்கெட். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது லெட் அஸ் ப்ளே கிரிக்கெட், லெட் அஸ் ப்ளே கிரிக்கெட். ஈஸியாகவும் வரும், கஷ்டமாகவும் வரும். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, வரும். அதனால தான் இதெல்லாம் இதுதான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்னால்டு? ஸ்னார்லட் ஸ்போக் இன் எ ஆங்க்ரி வே. ரொம்ப கோபமாக பேசுகிறது தான் ஸ்னார்லட். ஸ்னார்லட். வாட் இஸ் த வேர்ட் பேட்ச்டு மீன் இன் தி லெசன் ஆஃப் ஹூ வாண்ட்ஸ் த வாட்டர்? பேட்ச்டு அதோட மீனிங் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்பீங்க, இந்த பறவைக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை தான் இருக்கும். பேட்ச்டுனா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரைடு, எக்ஸ்ட்ரீம்லி ட்ரைடு, பேட்ச்டு. ரீஅரேஞ்ச் வாட்டர் ஓன்ஸ் ஹூ தி ஹூ ஓன்ஸ் த வாட்டர். அந்த டைட்டில் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் டைட்டிலுக்காக போட்டு. த வேர்டு ஸ்டவுட் மீன்ஸ், இது வந்து போயத்தில் வருது. த வேர்டு ஸ்டவுட் மீன்ஸ், ஸ்டவுட்னா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. திக் அண்ட் ஸ்ட்ராங். அந்த பிக்டெயில். அக்கார்டிங் டு தி இன்ட்ரடக்ஷன் லைன் வாட் ஷுட் த டாபிக் சென்டென்ஸ் கிளியர்லி இண்டிகேட். இது வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். இன்ட்ரடக்ஷனுங்கிறது எதுக்காக என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்க்கும்போது வாட் த பேராகிராஃப் இஸ் கோயிங் டு பி அவுட். இதுதான் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறது. அந்த பேராகிராஃபில் என்ன இருக்குதோ அதுதான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் இருக்கும். அக்கார்டிங் டு தி இன்ட்ரொடக்ஷன் லைன் வாட் ஷுட் த டாபிக் சென்டென்ஸ் கிளியர்லி இண்டிகேட்னா வாட் தி பேராகிராஃப் இஸ் கோயிங் டு பி அவுட். இந்த லெசனில் போன லெசனில் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க, இந்த லெசனில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் என்னென்னலாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த கொஸ்டினாக மேக் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துங்க. The book suggests that the internal or supporting information should consist of several supporting sentences. அதில் வந்து several supporting sentencesலாம் இருக்கும். Under the conclusion section, the book states that the concluding sentence should, conclusionல கடைசியாக வர்றது conclusion section. அதில் வந்து concluding sentence should எப்படி இருக்குன்னா restate the topic sentence. அந்த topic sentence restate பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திரும்ப கரெக்டாக அது பண்ணுறது தான் conclusion. Restate the topic sentence. Identify the adverb of place. Adverb of place. Place mention பண்ணுற adverb பார்க்கும்போது everywhere. Everywhere தான் கொடுத்துருப்பாங்க. Everywhere எல்லா இடத்துலையும். Look at the conclusion examples in the image. Which word is not listed as a starting hint? Conclusionல எப்படி ஆரம்பிக்குவாங்க? Thus, therefore, to sum up, however. Thus வரும், therefore உண்டு, to sum up உண்டு. However மட்டும் அந்த மாதிரி ஆரம்பிக்க மாட்டாங்க. Which word is not listed as a starting hint? வந்து பார்த்துங்க, thus, therefore, to sum up எல்லாமே வரும் அந்த கன்க்ளூஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது. இது மாதிரி அப்படின்னு கன்க்ளூஷன் எழுதும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். ஆனால் however அது மாதிரி வராது. இது பேராகிராஃப் கொஸ்டின். Which is correct? She spoke angrily. இதுதான் கரெக்ட் ஒன். இது எல்லாமே ராங் ஒன்று தான். இது அப்படியே லாங்குவேஜ் செக் பாயிண்டில் வர கொஸ்டின்ஸ் தான் நான் அதில் போட்டிருக்கேன். I last night went to the cinema. Last night அட்வர்பு வர்றது வந்து அந்த நேரத்தில் வராது. அட்வர்பு வர்றது எப்படியா இருந்தாலும் முன்னாடி ஃபஸ்ட்டில் வரும், இல்லாட்டினா லாஸ்ட்டில் தான் வரும்.
ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட் இந்த மாதிரி தான் வரும். புஷ்பா கம் ஹியர் 2 months பிஃபோர்னு வந்திருக்கு. 2 months பிஃபோர் வராது, 2 months அகோ வரும். புஷ்பா கேம் ஹியர் 2 months அகோ. ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக் வராது, ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலி இது மாதிரி தான் வரும். இந்த நடுவுலலாம் வராது அட்வர்பு. He was tired. He was tired, so he went to the bed early. அந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்தாலே அதில் வந்து எந்த ஒரு கன்செஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுவோன்னு நல்லா தெரிஞ்சிடும். மீனிங் தி வேர்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ். அவுட்ஸ்கர்ட்டோட மீனிங் பார்க்கும்போது அவுட்டர் ஏரியா ஆஃப் எ டவுன், அவுட்டர் ஏரியா ஆஃப் தி டவுன் தான் அவுட்ஸ்கர்ட். What does tack mean in the line twist and twirl and tag? Tack mean பண்ணும்போது tagனா to change the direction. Direction சேஞ்ச் பண்ணுறது தான் tag. எல்லாமே அந்த பிக்டெயில் அந்த ட்ராஜிக் ஸ்டோரியோட லாஸ்ட் ஒன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி வேர்ட் டெஸ்பரேஷன்? டெஸ்பரேஷன்னா லாஸிங் ஹோப். லாஸிங் ஹோப் தான் டெஸ்பரேஷன். இதோட இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுலேருந்து அந்த சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்குங்க. புரியலனா ஏதாவது எந்த இடத்துல எதுவும் புரியலன்னா பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஆன்சர் தெரியுதான்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன்னா நல்லா நீங்களும் நல்லா செக் பண்ணிக்கங்க. புக்கையும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நல்லா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து புக் பேக்லாம் போட்டிருக்கேன். இதோட டெஸ்ட் வந்து 6th முடிச்சுக்கலாம். இதோட இருக்கிற இது வரைக்கும் 12 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிருக்கேன். இந்த புக் பேக் பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணுறேன். யாராச்சும் வேணுங்கிறவங்க அதை வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.